without his grace. இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கதே அவருடைய சித்தத்தின்படி. நம்ம 23 பேர் லிஸ்ட் வந்துச்சு. அந்த லிஸ்ட் சுருங்கி இப்போ என்னது 16 பேர் வந்துருக்கு. அதனால யார் இங்க வரணும்னு சொல்லி ஊக்குவித்தாரோ கத்த கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அதில் இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், உள்ளத்து ஆழத்தில் நன்றியோட அவர் ஜெபம் பண்ண போறோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த இரவு வேளைக்கான நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் இதை நோக்கி பார்க்கிறோம். இங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தான் கூடி வருகிறீர்களோ மத்திய நான் இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் இப்பொழுது நீங்கள் எங்கள் மத்திய வந்திருப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானதாமே எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடும் முறை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணத்தை வாய்க்கிச்சதுக்காக நன்றி. எங்களை சுகபத்திரமாய் அழைத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த பிரகாரமாய் எங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்தீர். டிரைவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கத்தாவே வாகனத்தை எந்த ஒரு பழுது ஏற்படாதபடி எங்களை பாதுகாத்தீர். அதுக்காக நன்றி. எங்களுக்கு இந்த வந்து தங்குறதுக்கு நல்ல இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தீர். நல்ல இரவு உணவை கொடுத்தீர். எல்லாம் சுத்த கிருபை ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே, உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. எங்களோடு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பேசுங்க ஜெபிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற கத்தாவே அந்த வாலிப சகோதரர்களோடு மூலமாய் எங்களோடு நீங்கள் பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக அமைய போறதுக்காக நன்றி செலுத்துவோம். நீர் உங்களுடைய நாம் மாத்திரம் மையப்படுத்தும். நீ பிறகு நாங்கள் சிறுவ வேண்டும் ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு வாழ்க்கையுடைய உள்ளத்திலையும் நீ பேசுறதுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லா துதிகன மகிமை மக்கே செலுத்துவோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ சொல்ல முடியாது, ஒரு குட் மார்னிங் சொல்ல முடியாது, ஒரு மிட் இதில் நம்ம இருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல மெமரியாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து அது நம்ம வந்து ஃபேமிலியாக வந்து இப்போ நைட்டில் இப்படி வந்து முழிச்சு வந்து ஜோப் பண்ணுறதுலாம் வந்து யாருக்கும் ஒரு கிடைக்காத ஒரு ஸ்டாக்கியம். ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு நைட் நம்ம வந்து கடவுளுக்காக ஸ்பெண்ட் பண்ண போவோம். இதுக்காண்டி ஸ்பெஷலாக அங்கிள் சொன்ன உடனே எனக்கு வந்து பிரதர் ஜானோட ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு அமெரிக்கன் காலேஜ் ஜூனியர், ஆனால் இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஐபிசி சர்ச்சோடைய பாஸ்டராக வந்து இங்கே கொடைக்கானல் சர்ச்சில் இருக்காது. யூத் மத்தியில் எல்லாத்துக்கும் ஊழியர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வரப்போகிற அவங்கள வந்து நம்ம ஒரு கைத்தட்டி அவங்க டீமை வந்து ஒரு வெல்கம். அடுத்து ஒரு 1 ஹவருக்கு நமக்கு ஒரு சின்ன கேம், அப்புறம் ஒரு ஷார்ட் ஷேரிங், சால்வேஷன் அங்கிள் சொன்னாங்க. சால்வேஷனை பற்றி ஒரு சர்மன் மாதிரி ஒரு நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. அதில் எல்லாமே சொல்லியிருக்கோம். கேம் எல்லாமே நமக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நம்மளை வந்து ஜான் வந்து கேட்கணும். வெல்கம், தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு அங்கேருந்தே தடை, இங்கேயும் தடை, கீபோர்டு கனெக்ட் பண்ண முடியல, ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஹாலில் போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இந்த இதற்காக இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டேனியல் அதனுடைய கோஆர்டினேஷன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. கத்த நல்லது. ஒரே நிமிஷம் இருக்கிற இடத்துல நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் நம்ம ஒவ்வொரு பேரும் இங்கே கொண்டு வந்ததற்கு முன்பதாக ஒரு நோக்கம் உண்டு. அவர் எந்த தீர்மானமும் இல்லாமல், எந்த திட்டமும் இல்லாமல், எந்த விஷயங்களையும் பண்ணுகிறவர் அல்ல. இந்த ராத்திரி வேளையில் இந்த வாலிபர்களாக இந்த கூடுகையை கட்ட நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்ததற்கு முன்பதாக இருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படியாக கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் நின்று அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் நடத்துகிற விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் தாங்குகிற உடைய விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள், வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் நீர் மாறாதவராக ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் ஒவ்வொரு பேரையும் நீர் நடத்துகிற உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. தெரிந்தவர்கள் சேர்ந்து சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி
நேசராக நல்ல தகப்பனாக நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமையோடு கூட இருக்கட்டும். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொரு பேருக்கும் இந்த ராத்திரி பிரயோஜனம் உள்ள ராத்திரி வேளையாக மாறட்டும். ஆண்டவர் அவர்களோடு வார்த்தைகளை பேசுங்க. நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக, ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக இணையத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொரு பேரையும் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ஆளுகை எங்கள் மத்தியில் வெளிப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு சிலுவை, 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 இயேசு சிலுவை, இயேசு, இயேசு. அம்மா பொண்ணு. சரி, ஓகே, பாத்துருவோம் யாரு மெமரி டெஸ்ட்ல வின் பண்ண போறாங்க. ரெடி, 1 2 3 கோ. இயேசு. அக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் பேர் வருதுன்றத அவருக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு காமிப்பார். இப்போ இயேசுன்னு காமிப்பார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இயேசுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அவங்க சிலுவைன்னு சொல்லும் போது அவர் இயேசுன்னு கண்டுபிடிக்கும். புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துள்ள எழுதி வச்சிருக்கேன். 5 பேர் எழுதி பண்ணிக்கிறேன். உங்களுக்குள்ளே முதல்ல இந்த டீம்ல இருந்து ஒரு 2 பேர் முதல்ல ஒருத்தங்க வரலாம். அப்புறம் இந்த டீம்ல இருந்து சரிங்களா? முதல்ல யார் வரீங்க? நீ வரீங்களா? சரி, ஓகே. எடுத்துட்டு நீங்க பார்க்க கூடாது, ஓபன் பண்ணி எல்லாருக்கும் காமிக்கணும். எல்லாருக்கும் உங்க டீம் மெம்பர்ஸ். அந்த பேரை சொல்லக்கூடாது, அந்த பேருக்கு ரிலேட்டடான விஷயத்தை சொல்லணும். சொல்லலாமா? ரொம்ப ஈஸியா வந்திருக்கு. ஆமா, ஓகே. நீங்க அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தை சொல்லணும். அது இவர் கண்டுபிடிக்கணும். அதை பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? ஓகே, ஓகே, சொல்லுங்க. எப்படி 3 சான்ஸ் அப்படிலாம் இல்லை. எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லிக்கலாம். தெரியும்ல, அது ஈஸி தான். இல்லை ஒருத்தர் இல்ல, நீங்க ஆக்சுவலா வார்த்தையிலே சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தாரு. அப்படி ரொம்ப அப்படிதான் கண்டுபிடிச்சிருவாங்க. லாங்குவேஜ் பெட்டர். சரி, ட்ரையலா வச்சுக்கலாம். சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே. ட்ரையல். கேமரா கட்டு. ஏய், இங்க இருக்கா கேமரா? இத எடுப்பறா. ஓகேடா, போ. இல்ல ஈஸி தான். உனக்கு எப்படி சொல்ல வைக்கணும்? பாத்துறாதீங்க. இங்கிட்டு வா. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இத பின்னாடி போ. நல்ல வேலை இருக்குது. சைன் லாங்குவேஜ்ல கண்டுபிடிக்க முடியாத பட்சத்துல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலாம். சைன் லாங்குவேஜ் தான் சொல்லுங்க. இல்ல, அது ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி மீன் வயிற்றுல 4 நாள் அது மாதிரி ஈஸியா கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்லு, புரிஞ்சா? டைரக்டா சொல்லக்கூடாது. ரொம்ப டைரக்டா சொல்ல, ரொம்ப டைரக்டா சொல்ல. ரூத் வேலை பார்த்த நிலத்தோட உரிமையாளர். மேல சொல்ல முடியாது, அவரு ஃபுல்லா சொல்லிட்டாரு. அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இயேசுனா சிலுவை, ஒரு வார்த்தை. ரூத் நீங்க சொன்னாங்க. ஓகே, ஓபன் பண்ணிக்கலாம். இங்க எங்களுக்கும் காட்டுங்க. இங்க
இந்த கேமரால காமிச்சு கேமராவில் காமிக்கணுமா? ஓகே ஓகே சூப்பர். அவங்க 2 பேர் வந்தாங்க. பொல பொலன்னு ஊற்றி நல்ல தெளிவான விஷயம். கேமரால காமிச்சிருங்க. ஓகே. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. அதுல அது எப்படி சொல்றது? அவர் இருந்த இடத்தோட பேரு சொல்லலாம். அவர் திரும்ப வரும்போது தாவீது என்ன சொன்னாருன்னு சொல்லலாம். ஒண்ணுங்க நான் இடத்தோட பேர் என்ன சொல்றேன்? லோதேத்தான். பத்தலையா? சரி, அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னேன். நித்தமும் என் பந்தியில் அவ்வளோ அவங்க டைம் கொடுக்கலன்னா இவங்க சொல்லிடுங்க. நாங்க சொல்றோம். வேற clue வேணுமா? லாஸ்ட் அவரை கூப்பிடுறதுக்கு ஒரு அனுப்பிச்சு விடுவாங்க. அவர் பேர் வந்து சேபா. ஓகே பாசா. அப்ப அவங்க சொல்லுங்க. இல்ல எனக்கும் பேஞ்சு இருங்க கடைசியில ஒண்ணு இருக்கு. யாரு வாலண்டியரா வந்து எடுக்க விரும்புறீங்க? வாங்க. 2 ஷேரனும் போங்க. 1 ஷேரனும் வந்தாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். காமனா காட்டி. ஓகே. இதுக்கு நீங்க பேர் சொல்ல வேணாம், ஆக்ஷன்லயே பண்ணிருங்க. சொன்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. மதுரையில எல்லாம் நிறைய இருக்கும். சரி, கண்டுபிடிங்க. இல்ல அங்கிள் திருப்பி சொல்லுங்க. திருப்பி பண்ணுங்க. இது வந்து நேரா வானத்துக்கு. ஓகே எலியா. ஒருத்தர் கூட இயேசுவை போல வாழணும்னு சொல்லவே இல்லை. பியூட்டிஃபுல். ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சுக்கு வந்து நான் இந்த இவரை அங்கிள் சொன்ன கடைசி பாயிண்ட் மட்டும் ஒரு வாட்டி சொல்லிட்டு அடுத்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாம். எனக்கும் மோசஸ் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் தானியல் இருக்காரு, தாவீது, எல்லாருமே இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது எல்லாருமே இருக்காங்க. பட் மோசஸோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த காலத்தை நீங்கள் நல்லா பாருங்களேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் இல்லையா? எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும்னு சொன்னால் அந்த டைமில் தான் யார் பிறக்கிறாரு? மோசஸ் வந்து பிறக்கிறாரு. ஆனால் அவரை மட்டும் என்ன பண்ண முடியலை, ஒன்றுமே செய்ய முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே இருந்த ஒரு அழைப்பு.
இந்த யங் ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை பெரிய வயசாக இருக்கலாம், நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தில் நம்ம எப்போவுமே உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பு என்னங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் மோசஸை பார்த்தீங்கன்னா அழைப்பு இருந்ததுனால எந்த விஷயத்தாலையும் மோசஸை வந்து மறைச்சு வைக்க முடியலை யாராலையும். இப்போ முதல்ல வந்து மோசஸ் பிறந்ததுமே 3 மாதம் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அவரை மறைச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் தான் அவரை என்ன பண்ண முடிஞ்சிச்சு, மறைச்சு வைக்க முடிஞ்சிச்சு. திரும்ப என்ன பண்ணாங்க, ஒரு பெட்டியை செஞ்சு அதுக்குள்ளே மறைச்சு வைக்க பார்த்தாங்க, அதுவும் கொஞ்ச நாள் தான். திரும்ப பார்வோன் வீட்டில் போனார், அங்கேயும் மறைச்சு வைக்க முடியலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மேலே ஆண்டவர் ஒரு அழைப்பு வைத்திருந்தால் கொஞ்சம் காலம் மட்டும்தான் மனுஷனால் நம்ம மறைச்சு வைக்க முடியும். அவர் நிர்ணயித்த காலம் வரும் பொழுது அவர் நம்மேல் வைத்த அழைப்புக்கு நேராக நம்மை நடத்துவார். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஸோ நான் இந்த ஸ்டார்டிங்கில் உங்களோட சொல்ல விரும்புகிற காரியம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேருக்குமே ஆண்டவர் ஒவ்வொரு அழைப்பு தந்திருக்கிறார். அதை நம்புறீங்களா நீங்கள்? எல்லாருக்குமே ஒவ்வொரு அழைப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அழைப்பு என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என் மேலே வைத்திருக்கிற அழைப்பு என்ன, என் மேலே வைத்திருக்கிற நோக்கம் என்ன. மோசையை குறித்து படிக்கும் பொழுது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் பேச தெரியாத மனுஷன் நான் எம்மாத்திரம் என்று மோசை கேட்கிறாரு தேவன்கிட்ட. இப்போ எல்லாமே செஞ்சும் பொழுதும் அந்த அழைப்பை விட்டு ஆண்டவர் அவனை விலக்கி விடவே இல்லை. இந்த ஸ்டார்டிங்கில் இந்த செஷன் ஆரம்பிக்கும் பொழுது இதை பிரசங்கம் கிடையாது, பட் இந்த செஷன் ஆரம்பிக்கும் பொழுது உங்களை ஒவ்வொரு பேரும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்பில் நீங்கள் ஒவ்வொரு பேரும் உறுதியாக இருக்க வேண்டும். சரிங்களா? சிலருக்கு ஆண்டவர் பாட திறமை கொடுத்துருப்பாரு, சிலருக்கு மியூசிக் வாசிக்கிற திறமை கொடுத்துருப்பாரு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக என்ன இப்போ சொல்லிக்கிறேன், நான் படித்தது BA/MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இப்போ நான் இருக்கிறதுக்கும் நான் படித்ததுக்கு சம்மந்தமே இல்லை. நான் ட்ரை பண்ணாத வேலை கிடையாது, அப்ளை பண்ணாத ஆஃபீஸ் கிடையாது, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுவேன். ஜாப் இன்டர்வியூ போய் அப்ளிகேஷன்ஸ் ஆஃபர் லெட்டர் எல்லாமே வரும். ஆனால் கடைசியில் எனக்கு வேலைக்கு போக முடியாது. ஏன்னா என் மேலே ஆண்டவர் வச்சிருந்த அழைப்பு வந்து இந்த உலக பிரகாரமான அந்த வேலையை செய்வதற்காக முழு நேரம் ஊழிய செய்யும்படியாக ஒரு அழைப்பு ஆண்டவர் என் மேலே வச்சிருந்ததுனால நான் எங்கெங்கேயோ எதோ செய்கிறதுக்கு போயும் கடைசியில் ஆண்டவர் எங்கே தான் பிடிச்சி வச்சார், ஒரு ஊழியக்காரனை தான் பிடிச்சிட்டு வச்சார். அதே போல் இன்னைக்கு ராத்திரி நம்ம தொடர்ந்துள்ள விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அழைப்பு தந்திருக்கிறாரு. நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஐயோ ரொம்ப சத்தமா சொல்லிட்டீங்க, காது வலிக்குது. எனக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஆமா, உங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரோட அழைப்பு தந்திருக்கிறாரு. ஏன் இங்க இருக்கிற ஒரு ஆளு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய கிரகாம் சேனா மாற முடியாதா? ஐயா முறைச்சு பாத்தீங்க, மாற முடியாதா? மாற முடியும். நமக்கு தெரியாது, ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப கேவலமா நடக்கிற ஆளுதான் நாளைக்கு பெரிய ஒரு ஊழியக்காரனா மாறுவாங்க இல்லையா? ஆமா, நமக்கு தெரியாது. ஸோ நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அழைப்பு தந்திருக்கிறார். அந்த அழைப்பு என்னென்னு இன்னைக்கு நைட்டு இந்த மீட்டிங் முடியும் போது அந்த அழைப்பை உறுதிப்படுத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேருக்கும் கிருபை தருவாங்க. காட் பிளஸ் யூ. இதில் வந்து ஒரு 10 கப்பலோட நேம் இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அரேஞ்ச் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எந்த டீம் முதல்ல கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா? பண்ணுறீங்க உங்கள் டீம் தான். பண்ணுங்க பண்ணுங்க. சாரி உங்களுக்கு வந்து 8 கரெக்ட். 8 கரெக்ட். உங்களுதுங்க
நாங்கள் தானே நின்று ஊரையாவது குழம்பு போயிட்டார். எங்களுக்கு மட்டும் தெரியாது செஞ்சு நீங்க எத்தனை பேர் சொன்னீங்க பாப்பா? முதல்ல இது என்ன ரெபேக்காள் யாக்கோபா? ஆமா ரெபேக்காள் ஈசாக்கு இல்லையா? அவங்க அம்மா பையன். ஒன்று தப்பு. இன்னொன்னுங்க அடுத்து இல்ல இதுதான் இருக்கு. நகோமி எல்கானாவா? எல்கானா அண்ணா. எல்கானா ஒன்று கரெக்டு. ஹலோ அப்ப நீங்க தான் வின். நீங்க 8 எடுத்துட்டீங்க, அவங்க 4 தான் எடுத்திருக்காங்க. டஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஓகே, தேவனுடைய 3 ஆட்ரிபியூட்ஸ் தான் ஆக்சுவலா வந்து ட்ரினிட்டி என்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள போக விரும்பல. ஸோ தேவன் வந்து நீதி உள்ளவர் அப்படிதானே? நீதி உள்ளவர். அவர் வந்து நீதியோட நியாயம் தீர்க்கிறவர் அப்படிதானே? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தரை கூட அவர் என்ன பண்ணல, தப்பவே விடலை. அவரை செஞ்சா அதுக்கு உடனே என்னதான் கொடுக்கறது? தண்டனை அப்படிதானே? பழைய ஏற்பாட்டின்படி அவர் செஞ்சா உடனே அதுக்கு என்னதான்? தண்டனை தான். சரியா? வாங்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்கள். யாராவது ரொம்ப தகுதியா இருக்கிறவங்க இருக்கிறோமா நம்ம? இல்ல. ஸோ இதுதான் தேவன். உங்களுக்கு எங்க அந்த சைடு என்னதான் கட்ட தெரியுமா? ஸோ இது தேவன். அவர் வந்து இவர் வந்து நீதி உள்ளவர். இவர் வந்து எப்படிப்பட்டவர்? ரைச்சியஸ் காட், நீதி உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, நீதி உள்ள தேவன். இப்போ இந்த நீதி உள்ள தேவன் கிட்ட உங்க இடத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க வரீங்களா? இப்போ இவர் வந்து யாரு? மனிதன். இவர் தான் யாரு? நம்ம எல்லாரும். சொல்லுங்க, நம்ம எல்லாரும். சோ இப்போ நீதி என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். சோ அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்னதான்? மரணம். அப்ப இந்த மனுஷன் வந்து தவறு செஞ்சவன், பாவம் செஞ்சவன், விழுந்து போனவன். இந்த மனிதன் வந்து சாதாரணமாக அந்த நீதி உள்ள தேவனிடத்துல, அந்த ரட்சிப்பின் இடத்துல என்ன பண்ண முடியாது? போய் சேர முடியாது. இந்த மனுஷன் பாவம் செஞ்சதுமே நீதி உள்ள தேவன் சொல்றாரு, பாவம் செஞ்ச மனுஷன் என்ன பண்ணப்படணும்? தண்டிக்கப்படணும். அந்த தண்டனையோட பேர் என்ன? அவன் மரணத்துக்கு ஆளாக வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்துலதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, சரிங்களா? தேவனுடைய கிருபை. இன்னொரு இது வந்து ஹோலி, பரிசுத்தம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிக்சர் உங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நீதியும் பரிசுத்தமும் வந்து ஒரு டூ எக்ஸ்ட்ரீம்ல நின்று சொல்லுது. ஒரு மனிதன் பாவம் செஞ்சா அவனுக்கு என்ன கொடுக்கப்படணும்? தண்டனை. அவன் நித்திய வாழ்வை அடைய முடியாது. ஏன்னா இந்த மனுஷனால ஒருபோதுமே தன்னுடைய சுய நீதி நிமித்தமாக, தன்னுடைய சுய கிரியைகள் நிமித்தமாக மகா பரிசுத்தம் உள்ள தேவனிடத்துல, மகா நீதி உள்ள தேவனிடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? ஒருபோதும் போய் சேர முடியாது. அப்போ அந்த நேரத்துலதான் இந்த நீதி உள்ள தேவன் கிருபையாக என்ன பண்றாரு? நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டு வருகிறார். அந்த அவதாரத்தினுடைய பேர் தான் என்னது? இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாருமே எங்கேயோ அழிந்து போக வேண்டியவர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும், பெரியவர்கள், சின்னவங்க, நான் உட்பட எல்லாருமே எங்கேயோ தொலைந்து போக வேண்டியவர்கள்.
ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எங்கேயோ அழிந்து போக வேண்டியது. ஆனா ரொம்ப தூரமா இருந்த மனுஷன் ஒருபோதுமே அந்த சிங்காசனத்துக்கு கிட்ட போக முடியாதுன்னு நினைச்ச மனுஷன் கிறிஸ்துவனுடைய கிருபை நிமித்தமாக இப்ப என்ன பண்றாரு, அவர் அந்த அந்த பிரசன்னத்துக்குள்ளாக போகிறார். அங்க கொஞ்சம் அதுக்குள்ளாக போகிறார். இப்ப இவ்வளவு நாள் இந்த மனுஷன் எங்க இருந்தா, வெளியே இருந்தா, புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தா, தள்ளப்பட்டவனா இருந்தா. ஏன்னா அந்த கிறிஸ்து காட்டின அந்த நீதியையும் கிறிஸ்து விரும்புகிற அந்த பரிசுத்தையும் மனுஷனால தன்னுடைய கிரியைகளினாலேயும் தன்னுடைய செயல்களினாலேயும் அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அவர் ரொம்ப தூரமாக இருந்தார். ஆனா கிறிஸ்துவனுடைய கிருபை நிமித்தமாக அவர் இந்த பாவிகளாயிருந்த என்னையும் உங்களை தேடி வந்ததின் நிமித்தமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருந்த, ஒதுக்கப்பட்டிருந்த, தள்ளப்பட்டிருந்த இந்த மனுஷன் இப்போ கிருபை நிமித்தமாக அந்த பரிசுத்தத்துக்குள்ளே, அந்த நீதியத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார். சொல்லுங்களேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், நான் இன்னைக்கு இந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள நிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய மிகுதியினாலே அல்ல, எனக்காக வெளிப்பட்ட தேவ கிருபை நிமித்தமாக. நான் ஏதோ செஞ்சதின் நிமித்தமாக அல்ல, நான் ஏதோ நேடினதின் நிமித்தமாக அல்ல, எனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலகத்தில் அவதாரம் எடுத்த இந்த கிறிஸ்து என்கிற கிருபை நிமித்தமாக இந்த மகா பரிசுத்தம் உள்ள, மகா நீதி உள்ள தெய்வத்துக்குள்ளாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்மளால வெறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட நல்லவருக்கு விரோதமாக நம்ம துரோகம் பண்ண முடியுமா? ஹியூமன் வாங்க, எங்கேயோ நீங்க போய் பாருங்க, எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்த இந்த மனுஷனை, ரொம்ப பாவம் செஞ்சிட்டு இருந்த இந்த மனுஷனை, நாளைக்கு இந்த மனுஷன் எனக்கு கெட்ட பேர் கொண்டு வருவான்னு தெரிஞ்சுமே கிருபை நம்மளை இழுத்துட்டு போய் இந்த நீதிக்குள்ளாக வச்சிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நல்லவருக்கு விரோதமாக நம்ம துரோகம் பண்ண முடியுமா? உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு விரோதமா நம்ம ஏதாவது துரோகம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எனக்காக நான் செஞ்ச கிரியை நிமித்தமாயல்ல, நான் செஞ்ச ஜபத்தின் நிமித்தமாயல்ல, என்னை பார்க்காமல் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எனக்காக வெளிப்பட்ட இந்த கிருபைக்காக, இந்த கிறிஸ்துவின் அன்பிற்காக நான் கடைசி வர உண்மை உள்ளவனா இருப்பேன். ஒரு எத்தனை வாலிபர்கள், எத்தனை பெரியவங்க சொல்ல முடியும், என் வாழ்க்கையில எத்தனை பாவங்களுடைய சோதனைகள் வந்தாலும், எத்தனை உலக மேன்மைகள் வந்தாலும், எனக்காக வெளிப்பட்ட அந்த கிருபையை நினைச்சு, எனக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய அன்பை நினைச்சு, அந்த ரத்தத்தை நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ப்ளீஸ் தேங்க்யூ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் அவ்வளவு பாடுகள் படுகிறார், அவ்வளவு வேதனைகள் படுகிறார். உலகத்துல நீங்க இந்த சிலுவை தியான கூட்டங்கள் அதிகமா சிஎஸ்ஐஸ் அதிகமா அதை நீங்க முக்கியத்துவப்படுத்துவீங்க. இந்த கிரைஸ்டோட குரூசிபிகேஷன் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான குரூசிபிகேஷன், கிரைஸ்டோட குரூசிபிகேஷன். இதெல்லாம் யாருக்காக அவர் செஞ்சாரு? பாவிகளாயிருந்த எனக்காகவும் உங்களுக்காகவும். அந்த அன்பை நம்ம என்ன பண்ண முடியாது? பாவியா இருக்கும் பொழுது தேவன் நம்மை வைத்த அந்த அன்பை ஒருபோதும் மறக்க முடியாது இல்லையா? ஒரு தகப்பனுடைய அன்பை, ஒரு தாயினுடைய அன்பை எப்படி நம்மால மறக்க முடியாம அதை தேடி தேடி போறோமோ, அதே போல இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரையும், வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அண்ணமாருங்க, பெரியவர்கள், ஒவ்வொரு பேரையும் பார்த்து கிறிஸ்து உங்களை உத்வேகப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் உள்ளாக இன்னைக்கு ராத்திரி அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு அதிகமாக பெருக வேண்டும். பேதுரு எத்தனை தடவை இயேசுவை மறுதலிச்சான்? 3 தடவை மறுதலிச்சான். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஆனா இவ்வளவு எனக்கு துரோகம் பண்ணின்னு நினைச்சு உயிரோட வந்தா நம்ம தடவை யாரதான் போட்டிருப்போம்? போய் அவனதான் ஆளா போய் போட்டிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோட வந்ததுக்கு அப்புறம் முதல்ல போய் சந்திச்சது யார? பேதுருவ. எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம துரோகம் பண்ண தோடுமா நமக்கு? இப்படி நம்ம எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும், இவ்வளவு ஒரு மேன்மையான ரட்சிப்பை நமக்கு கொண்டு வருகிற அந்த கிறிஸ்துவை நாம் ஒருபோது என்ன பண்ண முடியாது? வெறுக்கவே முடியாது.
ஸோ சில மேன்மைகள் நமக்கு வரலாம், அது உலகத்தில் உள்ள சில ஆசா பாசங்கள் எல்லாம் நம்மை சுற்றி வரலாம். அதெல்லாம் வரும்போது நீங்கள் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார், நான் தள்ளப்பட்டு இருந்த பொழுது, அந்த நீதியில நான் போக முடியாமல் இருந்த பொழுது, அந்த பரிசுத்தத்தை நான் அடைய முடியாமல் இருந்த பொழுது என்னை தேடி வந்த ஒரு கிறிஸ்து உண்டு. அந்த அன்பிற்கு நான் கடைசி பரியந்த கடைசி மூச்சு மட்டும் நான் உண்மை உள்ள ஒரு சாட்சியாக ஓடணும். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் அவருக்காக உண்மை உள்ளவனா ஓடணும்? ஆமென். ஆமென். என் லைஃப் ஸ்டைலு எப்படி டேனியானதுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியல. அமெரிக்கன் காலேஜ் லைஃப் ரொம்ப மோசம். எங்கள் லைஃப் எல்லாம் காலேஜ் லைஃப்பை விட காலேஜ் முடிச்செல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு லைஃப் எல்லாம். அவ்வளவு உலகத்துக்கு பின்பதாக ஓடின நாட்கள், உலகம்தான் அப்படின்னே ஓடின நாட்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் புரிய வச்சாரு. அந்த 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 புரிதலுக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் அந்த அன்பை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டான். நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன்னு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பையன் அந்த பொண்ணுக்காகவும் அந்த பையன் ஒரு பொண்ணுக்காகவும் எவ்வளவு நேரம் வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல போய் காத்துட்டு, அனுபவத்தை சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட், காத்துட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க, கண்டென்ட்டே இருக்காது. ஆனால் அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நான் உங்களை சொல்ல, நான் என்னைய சொல்றேன், நீங்கள் இப்படி பார்க்காதீங்க சரிங்களா? ஸோ ஒரு உலகத்தினுடைய அன்பிற்கே நம்ம அவ்வளவு அழிந்து போகிற அன்பிற்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு விருப்பப்படுறோம்னா, நம்ம கேட்காமலே நம்ம விரும்பாமலே நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்ட அந்த கிறிஸ்துவனுடைய அன்பிற்காக ஒரே ஒரு தீர்மானம் அன்னைக்கு நைட் எடுக்கணும். கடைசி மூச்சு மட்டும் என்னை ரட்சித்த கிறிஸ்துவுக்காக நான் உண்மை உள்ளவனாய் ஓடுவேன். அவர் என் மேலே வச்சிருக்கிற அழைப்பு, அவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டம் என்னன்னு புரிஞ்சு நான் கடைசி மட்டும் அவருக்காக உண்மை உள்ளவனாய் ஓடுவேன் என்கிற தீர்மானத்தோடு நீங்கள் நடக்கணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆச்சரியமாக நடத்துவார். 6:23 மட்டும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய தப்பா சொல்லிட்டேன், சாரி. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான பாவத்தின் சம்பளம் என்னதான்? மரணம் தான். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்ப நம்ம எல்லாரையும் அவர் நித்திய ஜீவனுக்கு ஆளாக மாற்றி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருடைய கிருபை. ஆமென். கிருபை மட்டும். இன்னைக்கு நைட் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்னை இப்படிப்பட்டவர் எத்தனை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் இவ்வளவு அழகாக மாற்றி வச்சிருக்கிற அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை நினைச்சு ஒவ்வொரு நாட்களும் நான் வாழ்வேன். இந்த தீர்மானம் உங்களுக்குள்ளாக வரட்டும். இந்த ஒரே ஒரு ஜெபத்தோட முடிப்போம். நம்ம டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 140 ஆயிடுச்சா? ஓ மை காட். ஓகே, மேபி நம்ம இங்கே அப்படி ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் அதுவும் டைம் ஆகிடும், உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் மனசுலேருந்து ஆண்டவரை பார்த்து அந்த கேட்ட வார்த்தையின்படியாக, ஆண்டவரை நான் நீதிக்குள்ளாக போக முடியாத, உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ளாக வர முடியாமல் தூரமாக இருந்த ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, ஆனாலும் எனக்காக வெளிப்பட்ட உம்முடைய கிருபை நிமித்தமாக நான் யார் என்று பாராமல், என்னுடைய பின்னணியம் என்னவென்று பாராமல், நான் எப்படிப்பட்டவன் என்று பாராமல் எனக்காக வெளிப்பட்டு, ஹல்லேலூயா, ஆண்டவரே, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த என்னை, எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த என்னை நீர் மீட்டு கொண்டு இப்படிப்பட்ட அழகான இடங்களில் வைத்திருக்கிறீரே, நல்ல ஸ்தானங்களை கொடுத்திருக்கிறீரே, நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறீரே. அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் ஒருபோதும் மறக்காமல், மகா பெரிய ரட்சிப்பை எங்களுக்காக அருளி தந்த அந்த கிறிஸ்துவனுடைய மகா பெரிய அன்பை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகாமல், ஒருபோதும் விட்டு போகாமல், கடைசி வரை உமக்காக உண்மை உள்ளவராக ஓட, கடைசி வரை உமக்காக ஆண்டவரை பரிசுத்தமாக ஓட கச்சரங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கிருபையை தருவீராக. Thank you Jesus. Hallelujah. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
சொல்லுங்க உள்ளத்தில் ஆழத்து நின்று என் நாட்கள் முடியும் வரை Yes, Lord. என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் அப்பா உம்மையே ஆராதிப்பேன் எங்கள் நாட்கள் முடிகிறது வரைக்கும் எங்கள் ஜீவன் பிரிகின்ற நாள் வரைக்கும் நீர் காட்டின வழியில நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி உண்மை உள்ளவர்களாக ஓட கிருபையச்சாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் இங்கு செய்த ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், ஒவ்வொரு வசனங்கள் எங்க வாழ்க்கையை உருமாற்றுகிறதாக மாறட்டும். இன்றைக்கு ராத்திரி கேட்ட வார்த்தையின்படியாக கிறிஸ்து எங்களுக்காக காண்பித்த கிருபையர், கிறிஸ்து எங்களுக்காக வெளிப்படுத்தின இந்த தேவ அன்பை நம்பி உமக்காக உண்மையாக நிற்க ஒவ்வொரு பேருக்கும் கிருபையை கொடுங்க. மோசையை போல அழைப்பில் உறுதியாக இருக்க கிறிஸ்து ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்திருக்கிற அழைப்பு என்னவென்று அறிந்து ஓட கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கிருபையை பாராட்டுங்க. வாழ்க்கையில பலவிதமான கேள்விகளோட ஆண்டவர் என்னுடைய கெரியர் என்னவாக மாறும், ஆண்டவர் என்னுடைய ஃபியூச்சர் என்னவாக மாறும், அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறேன், வாழ்க்கையில் எந்த திசையில போன சரியாக இருக்கும் என்ற கன்ஃபியூஷன்ஸ், கான்ஃபிளிக்ஸோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி புடமிடுவீராக. உம்முடைய கிருபை அவர்கள் மேல நீர் கொடுத்து உம்முடைய கிருபை நிமித்தமாக ஆண்டவரை கலங்கரை விளக்கம் இல்லாமல் இருக்கிற படகுகளுக்கு கலங்கரை விளக்காக வெளிப்படுவீராக. ஆண்டவர், இன்றைக்கு ராத்திரி நீர் ஒரு வெளிச்சமாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிப்படுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் அல்ல, உலகத்தின் மேன்மைகள் அல்ல, கிறிஸ்துவின் அன்புதான் எங்களுக்கு பெரிதென்கிற மனது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் வருவதாக. படிக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, வேலை செய்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, எல்லாரிடத்திலையும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் மன்னித்து கிறிஸ்து காண்பித்த மாதிரியை வெளிப்படுத்த ஆண்டவரே, சிலுவை மட்டும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினது போல ஒவ்வொரு வாலிபர்களும் எல்லா சூழ்நிலையிலும் சிலுவை மட்டும் தம்மை தாழ்த்தி உண்மையாக ஓட கிருபையத்தாங்க. ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல எங்களை கொண்டு இணைத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகையும் சமாதானமும் ஒவ்வொரு பேரையும் ஆச்சரியமாக நடத்தட்டும். தேவ பிரசன்னம் இவர்களை ஆளை செய்வதாக. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த யூத் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் ஒவ்வொரு ஆண்டவரே அதனுடைய கமிட்டி மெம்பர்ஸு கர்த்தர் பலப்படுத்துங்க. இன்னும் இந்த வாலிபர்களை ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக ஓட வைக்க, ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக அவர்களை செயல்படுத்த கர்த்தர் அவர்களை அபிஷேகம் செய்வீராக. உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய மகிமை எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. எல்லாவற்றும் கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் மூலம் நல்ல தகப்பனே. Thank you all for your invitation and உங்களுடைய ஒத்துழைப்புக்காக நன்றி. ஆக்சுவலாக எனக்கு வந்து 1 hour போனது டக்குன்னு போயிடுச்சுன்னு தோணுச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் இங்கேயோ மதுரையில எங்கேயாவது மீட் பண்ணி உங்களோட பேச முடிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா நான் ஏன் இந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து ஆழமாக பேசுகிறேன்னா, என்னுடைய லைஃப்பை மாற்றினது ஏசப்பாவுடைய அன்பு. அவருடைய அன்பு ஒன்று தான் என் லைஃப்பை இன்னைக்கு இவ்வளோ அழகாக வச்சிருக்குது. ஸோ ஆண்டவர் உங்கள் லைஃப்பை அப்படி மாற்றுவார் நான் நம்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஒரு வல்லமை உள்ள பாத்திரங்களாக பயன்படுத்துவார். அவர் ஒரு ஆமென் சொன்னார், நீங்க ஒரு ஆமென் சொல்லியிருக்கானாமா? பைபிள்ல தாவீது எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். தாவீது ரொம்ப ஒதுக்கப்பட்டாரு. ஆனா பைபிள்ல ஒதுக்கவே முடியாத ஒரு டாப் மோஸ்ட் கேரக்டராக தாவீது அப்புறமா மாத்தினார் ஆண்டவர். அதே போல இங்க வந்திருக்கிற நீங்க உங்க படிக்கிற இடத்துல மேபி ஏதோ ஒரு விஷயத்தை குறிச்சு குழம்பிட்டு ஏதோ ஒரு கான்ஃபிளிக்டோட இருந்துட்டு இருக்கலாம், குடும்பத்துல ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், ஏன் உங்க சபையில கூட சிலரால நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா யாராலையும் ஒதுக்கப்பட முடியாத ஒரு நபராக கர்த்தர் மாற்றுவார். பிளஸ் பண்றவங்கள மனசார எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ரொம்ப அருமையாக நல்லா அழகாக அந்த 2 நேரம் போனது தெரியல. எல்லாரையும் நல்ல ஆக்டிவிட்டியாக வச்சு ஒரு உற்சாகப்படுத்தி
நல்ல அருமையான ஒரு சத்தியத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்கள் ஒவ்வொருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அன்பு வந்து எங்கள் ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் இருந்தாலே ஆண்டவருக்கு நம்மளை வந்து பிடிக்காது. ஆண்டவருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறோம், பிடிச்சி செய்யணும் வந்து அது வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஆவியானவர் ஒருவரே நானும் கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து வரோம் பேசணும்னு நினச்சி நீங்கள் அதே மாதிரி ஆண்டவர் உங்களை உம்மனமாக பேசியிருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுதான் அது வந்து இன்னைக்கு பிரதர் சொல்லி கொடுத்தது. அந்த அன்பு மூலமாக அவர்கிட்ட வந்து தூரமாக இருக்கும், நம்ம அவர்கிட்ட போயிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து மற்ற எல்லாமே தட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த கிறிஸ்டியன் லைஃப். உங்களையும் ஆண்டவர் இந்த சின்ன வயசில் ஒரு பெரிய கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் தொடர்ந்து உங்களோட இருந்து உங்களுடைய வழிநடத்தலாம். இந்த பட்டணத்தில் இருள் இருக்க ஜனங்க வெளிச்சத்தை காணட்டும். குறிச்சும் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம எப்போ திரும்பி வருவோம், நம்மளை எப்படி அந்த கெட்ட குமாரன் கதையில் அப்பா வந்து மகனை வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மனசை மட்டும் ஆண்டவரை நீங்கள் வர ரெடியாக இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவர் நம்மளை கட்டிய தழுவி கூட்டுக்க அவர் சரியாக இருக்காரு, ரெடியாக இருக்காரு. அதில் இந்த ஒரு நேரத்தை வந்து நம்ம அதுக்கான ஒரு நேரமாக ஒவ்வொரு நேரமாக எடுத்துக்குவோம். நம்ம வந்து நம்மளுடைய கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவரை நான் மறுபடியும் நம்முடைய ஆண்டவரை நம்ம அப்பா அப்படின்ற உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கு இது ஒரு டைமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஆண்டவர் கூட என்ன பண்ண முடியும், இந்த ரீகமிட்மெண்ட். நம்ம ஆதியில் இருந்த அன்பு வந்து இப்போ வச்சுருக்கோமா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஆண்டவரை நான் இந்த வருஷத்தில் நல்லா பைபிள் படிப்பேன், இல்லை ஜெபம் பண்ணுவேன், இல்லை கீழ்ப்படுவேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு இது உங்கள் மனசுக்கு மட்டும்தான் அது தெரியும், கடவுளுக்கு தெரியும். அந்த தீர்மானங்களை நான் வந்து ஒரு 10வது மாதத்துக்கு நம்ம நடந்திருக்கின்றோம். கடந்த 9 மாதங்கள் வந்து அந்த தீர்மானத்தின்படி நம்ம நடந்திருக்கின்றோமா, இல்லை அதுக்கு எடுத்த தீர்மானங்களை நம்ம ஞாபகமாச்சு வச்சுருக்கோமா, ஒருவேளை மறந்து போன கூட இல்லை. இப்போ வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்துருக்காரு, நல்ல கால சூழ்நிலை நமக்கு என்ன பண்ணி அமைத்து கொடுத்துருக்காரு. அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் வந்து இது ரொம்ப மீன் பண்ணி சொன்ன வார்த்தை. நம்ம கூட இருந்தவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வர முடியல. ஆனால் நம்ம கடவுள் வந்து உள்ளே தெரிந்திருக்கிறார். இந்த தெரிந்து கொண்ட நேரத்தில் நம்ம வந்து அவருக்கென்று பயன்படுத்தினா ஆண்டவர்கள் அதிகமாய் கிட்டி செல்வதற்கு, அது அன்பை பெறுவதற்கு, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இது வந்து ஒரு சரியான தருணம். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அந்த தப்பி போன ஆடுகளை போல நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். அந்த ஒரு ஆடாக நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பி வர போகிறேன். நீங்கள் எனக்கு அந்த ஒரு ஆடுக்காண்டி எப்படி அந்த பரிதை வச்சாலும் நம்ம இப்போ உங்கள் பரிதை வைக்க எனக்கு தெரியுதான்றத கேசப்பா, நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு ஆடு போல ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஒரு ஆடு திரும்பி வந்தனால பரலோகமே என்ன இருந்துச்சா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா. அந்த 99 ஆடை காட்டிலும் திரும்பி வந்து இந்த ஒரு ஆட்டை வந்து ஆண்டவர் அவ்வளோ இதாக பார்க்குறேன். கர்த்தரை மெய்ப்பா இருக்கிறான், என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல கடவுளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மலை பட்டணத்திலே நீ ஆதி திருமணமாய் நாங்கள் எல்லாரும் இங்கே வாலிபர்களாய் இங்கே கூடியிருந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இளம் வயதிலே பிராயத்திலே நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படி, அதிலே நாங்கள் உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியான இந்த தருணத்தில் நாங்கள் உங்கள் சன்னிதானத்திலே வருகின்றோம். ஒருவேளை நாங்கள் சில நேரம் உண்மை காயப்படுத்திருக்கலாம், நாங்களும் உங்களுடைய விழாவிலே அடுத்திருக்கலாம், எங்களுக்காக உங்களை நாங்கள் கண்ணி சென்று வைத்திருக்கலாமா சுவாமி. கடந்த காலத்திலே போல இல்லாமல் இது வரப்போகிற காலம் ஒரு வசந்த காலமாய் எங்கள் வாழ்க்கையிலே மாற, நாங்கள் உங்களுக்கான உறவிலே நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள நீர் எங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்தீர் என்ற அந்த விசுவாசத்தை உறுதியும்படியாக மீண்டுமாக உங்களை கிட்டி செய்கின்றோம் சுவாமி. ஒருவேளை நாங்கள் எடுத்த தீர்மானத்திலே நாங்கள் பின்வாங்கி போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரம் நீர் என் தகப்பன் எனக்காக நீர் மரித்தீர் என்ற விசுவாசத்தை மறுபடியுமாக உங்களுடைய பாதத்தில் வருகின்றோம் சுவாமி. நீர் எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும், உமது ரத்தத்தினால் எங்களை கழுவும், உமது கிருபையினால் எங்களை மீட்டுக் கொள்ளும் சுவாமி. நாங்கள் ஒரு காலம் இனிமேல் பின்வாங்கி போகாமல் நாங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகின்றோமோ, ஒருவேளை எப்பெல்லாம் எங்களுக்கு டெம்டேஷன் வருகின்றதோ, ஒருவேளை நாங்கள் இதை விட்டு நான் ஆண்டவரை நான் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் இது பண்ணாலும் இந்த பாவத்திலிருந்து குறிப்பிட்டதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இல்லை ஒருவேளை வெளியே வரணும்னு நினைக்கின்றேன் யாரெல்லாம் மனதில் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ, ஒருவேளை யாரெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரை எனக்கு இதிலிருந்து வரது கிருபை செய்யுங்க, இந்த கிருபையினால மீட்டிக் கொள்ளுங்க உண்மை நோக்கி யாரெல்லாம் உண்மையாய் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, என் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக பிரிவின் மூலமாக அவரை தொடும்படியாக அவரை சந்திக்கும்படியாக ஜெபிக்கணும். இன்றைய தினம் யாரெல்லாம் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார்களோ, என் தேவன் ஒருவரையும்
பாருங்க, அன்று எப்படி தப்பி போன ஒரு ஆடுக்காக பரலோக ராஜ்யம் மகிழ்ந்து கழிக்கின்றது போல இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு பாதத்தில் இருக்கின்றோம் சொன்னோம். எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுடைய மந்தியிலே சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் அதிகமாய் வர உங்களுடைய வருகின்ற நாட்களே ஞானப்படாய கலங்கமில்லாத உங்களுடைய வசனத்தை நாங்கள் தினமும் அதிகமான ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாங்கள் அதிகமாக நேரம் செல்வதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க சொன்னாங்க. அதே போல நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல, நாங்கள் பணி செய்கின்ற இடத்துல, படிக்கின்ற இடத்துல இவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லாதபடிக்கு, இவனா கிறிஸ்தவன் என்று சொல்லாதபடிக்கு, இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று எங்கள் குணநலங்களை பார்த்து உம்முடைய கனிகளை நாங்கள் கொடுக்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழிநடத்து. இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற ஜீவனும் நல்ல பிதாவே, வரமண்டல இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமேஸ்வரனுக்கு செய்வதாக, மன்னிக்கிறது போல எங்களுக்கு எங்களை சோதனைகள் ரசிக்கப்படாமல் தீமையை ரசிக்கிறது. ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடியலை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Thank you. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் அறிந்தவண்ணமாக நம்ம சாந்திநகர் குருசேகரம் சிஎஸ்ஐ தெய்வீக பிரசன ஆலயத்தின் வாலிபர்களாக நாம் இந்த சிஎஸ்ஐ சென்ட்ரல் கர்நாடகா டைசிஸுடைய கெஸ்ட் ஹவுஸில் வந்து நம்ம தங்கியிருந்து ஆண்டவரை குறித்து நம்ம அதிகமாய் அவருடைய வார்த்தையில் கேட்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். இதுதான் நம்மளுடைய குருசேகர் வந்து வந்த வாலிபர் ஒரு நாள் முகாம் வந்து இதுதான் முதல் முறையாக நம்ம வந்து வந்திருக்கோம். இதில் ஒரு 16 யூத் 4 கோஆர்டினேட்டர்ஸ் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இதுக்கு வழிவகை செய்த நம்மளோட தலைமை குருவான திலீப்பையா அவர்களுக்கும், தினேஷ் அங்கிள் அவர்களுக்கும், இதுக்கு பொறுப்பாக இருந்து செய்த பாஸ்கரனை அவர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு பெற்ற அனைத்து வாலிபர்களுக்கும் இது வந்து நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது போன்ற அடுத்த கூடுகையில் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற உங்களுடைய வாலிபர்களை அனுப்பி அவருடைய ஆண்டவர் நாமத்தை பற்றி அதிகமாக இந்த இளவதியை கற்றுக்கொள்வதற்கு என் தேவன் நாம ஒருவருக்கும் உதவி செய்வதாக. சபை மக்களுக்கு இந்த நாளில் நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம். என்னென்னா கர்த்தருடைய பெரிதான கிருபினால நேற்று சாயங்காலம் வந்து ஒரு 12 யூத் பிள்ளைங்களை நம்ம சர்ச்சிலேருந்து கொடைக்கானல் கூப்பிட்டு வரவங்க கர்த்தர் கிருபை செய்தார். வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மழை, பிள்ளைங்க வர்றதுக்கு சில பிள்ளைங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு சோர்வாக இருந்துச்சு. என்னடா தடைகள் இருக்கேன்னு யோசிக்கும் போது சில பேரண்ட்ஸுமே என்ன நினச்சிங்க, மழை வந்துருச்சு ஏன் இப்போ போகிறீங்கிற மாதிரி சில நேரம் கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அழகாக கர்த்தர் நடத்தினார். கிட்டத்தட்ட அந்த வாடிப்பட்டி தாண்ட பிற மழையே இல்லை, ஸ்மூத்தாக வந்து சேஃபாக வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு வர்றதுக்கு. இப்போ 11:30லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2:40 வரைக்கும் நல்ல ஒரு ப்ரேயர். இங்கே ஒரு ஊழியக்கார் வந்தார், ஒரு யங் ஊழியக்கார் வந்து பிள்ளைங்களுக்கு ரட்சிப்புகளை வழிநடத்தினாங்க. பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கேம்ப் ஃபயரோடு சேர்த்து நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஆக்டிவிட்டியோடு சேர்த்து அப்போ ரட்சிப்பை பற்றி பேசினாங்க. பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. நைட் வரைக்கும் தூங்க 3 மணி. ஆனாலும் காலை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் உற்சாகமாக காலைல ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. காலை அழகாக நம்ம சர்ச்சு டேனி வந்து ஒரு அழகான ஒரு மெடிடேஷன் எடுத்தார். எப்படி வந்து நமக்கு வந்து பிள்ளைங்க கிறிஸ்துக்குள்ளே வளரணுன்றதை பற்றி அழகாக பேசினாங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப சாட்சி சொன்னாங்க. நவீன் சாட்சி சொன்னார். எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இந்த ஃபெலோஷிப் எதுக்காக பண்ணோம்னா பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கர்த்தரை நம்பி இந்த மாதிரி ஒரு இது வாய்ப்பு வரும்போது அனுப்பி விடுங்க. பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளரும்போது நம்முடைய எல்லா பேரண்ட்ஸுக்குள்ள எல்லா பிரச்சனையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதனால் திருப்பி வந்து இதுக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்த சபை தலைமை போதகர், அப்புறம் பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் எல்லாருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஆக்டிவாக பண்ண முடியாது. நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக, ரொம்ப என்கரேஜாக இருக்கீங்க. பாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பும்போது வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. அதனால் எந்த தடங்கள் இல்லாமல், தடங்கள் இருந்தாலும் அதை மீறி அழகாக நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எல்லாரும் ருசித்து பார்ப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.